ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பியாண்ட் எஸ்கே. இது வரைக்கும் நம்ம சேனல்ல மோட்டிவேஷன் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். இன்னையில இருந்து நடக்கிற எல்லா இந்தியா மேட்சையுமே ரிவ்யூ பண்ண போறோம். நேத்து நடந்த இந்தியா vs இங்கிலாந்து மேட்சை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் 7 மேட்ச் இந்தியா தோத்ததுல எல்லாருமே பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க. யார் மேல அப்படின்னு கேட்டா கோச் மேல. அதே டீம் நேத்து ஜெயிச்சதுன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு மேன் தான். அவர் யார் அப்படின்னா பும்ரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்குவாடுக்கும் இந்த ஸ்குவாடுக்கும் இருக்க பவுலிங் டிஃபரன்ஸே பும்ரா மட்டும்தான். சோ இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சது ஒரு பெரிய ஆச்சரியமா எனக்கு இல்ல. ஏன்னா இந்தியா டீம்ஸோட பில்லர்ஸ் எல்லாமே லைன் பை லைனா பிக்ஸ் ஆயிருக்காங்க. இங்கிலாந்து தோத்ததுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா இங்கிலாந்தோட ஓப்பனிங். ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஜாஸ் பட்லர் விட்டுட்டு ஜேக்கப் பெத்தல என் ஓப்பனிங் இறக்கணும். அவ்வளவு பெரிய பிளேயர் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவரு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவரை தூக்கி என் ஃப்ரண்ட்ல ஆடி அதுல இருந்து ஏன் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி அதுக்கப்புறம் டீம் கோஆர்டினேஷன் இதுல சேஞ்ச் ஆகுதுல, அதுதான் இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே ஒரு சொற்ப ரன்கள்லாம் ஆட்டம் இழக்கிறாங்க. அது தொடர்ந்து ஜோ ரூட் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று ஆடிட்டு இருந்தாரு. உண்மையை சொல்லணும்னா நேற்று மேட்ச்ல ஜோ ரூட் மட்டும் இல்ல அப்படின்னா இங்கிலாந்து கிட்டத்தட்ட ஒரு 175க்கு ஆல் அவுட் ஆயிரும். அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தோம்னா இந்தியாவோட ஓப்பனிங் பயங்கரமா இருந்தது. கில் நின்று பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. இந்தியாவோட பெரிய பில்லர்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மேட்லயுமே ஆடுறாரு, எல்லா ஃபார்மேட்லயுமே சூப்பரா ஆடுறாரு. அடுத்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்த மேட்சோட ஸ்டார் பிளேயர் பத்தி தான். ஸ்டார் பிளேயர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். பவுலிங்ல ரன்ஸ் கொடுத்திருந்தாலுமே 4 விக்கெட் இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 52 பால்ஸ் 57 ரன் அடிச்சு பேட்டிங்ல 109 ஸ்ட்ரைக் ரேட்டோட இருந்த அக்ஷர பட்டேல் பத்தி தான் பேசணும். கடந்த 7 மேட்ச்ல அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல அப்படின்னாலும், அயர்லாந்து கூட தோத்திருந்தாலும், இங்கிலாந்து கூட T20 சீரிஸ் அவ்வளவு கேவலமா ஆடி தோத்திருந்தாலும், இங்கிலாந்து கூட ஒரு பயங்கரமா அடி வாங்கி இருந்தாலும் இந்த மேட்ச்ல ஒரு ப்ரூவ் பண்ணதுக்கான ஒரு பயங்கரமான ஸ்டேஜா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கடந்த 7 மேட்சுமே விடிய விடிய உட்காந்து பார்த்து பயங்கரமான ஒரு வருத்தத்துல இருந்தேன். ஏன்னா எல்லா மேட்சுமே தோல்வி, எல்லா மேட்சுமே ஒரு எஃபர்ட் கூட போடாம தோத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த மேட்ச் நான் பார்த்ததுலயே பயங்கரமான சாட்டிஸ்ஃபைட் மேட்ச். ஏன்னா எல்லாருமே நல்லா ஆடினாங்க. அண்ட் அட் லாஸ்ட் நான் இந்த மேட்சை பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனெக்டடா இருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பியாண்ட் எஸ்கே.